சாவர்கர் பற்றிய தனது கருத்துக்கு இயக்குனர் சுதா கொங்கராவ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். இறுதிச் சுற்று படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக பிரபலமாகியவர் சுதா கொங்கராவ். சூர்யாவை வைத்து இவர் இயக்கிய சூரரை போற்று படம் மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் தற்போது முன்னணி இயக்குநராக தமிழ் சினிமாவில் உருவெடுத்துள்ளார். இவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் திருமணத்திற்கு பின்பு சாவர்கர் தனது மனைவியை கட்டாயப்படுத்தி படிக்க வைத்ததாகவும், ஆனால் அவரின் மனைவிக்கு அதில் விருப்பமில்லை எனவும் கூறியிருந்தார். மேலும் அந்த காலத்தில் பெண்கள் படிக்க மாட்டார்கள் எனவும், பள்ளிக்கு சென்று சாவர்கரின் மனைவியை தெருவில் அனைவரும் கேலி செய்ததாகவும், அதனால் சாவர்கர் தனது மனைவியை தானே பள்ளிக்கு அழைத்து சென்று படிக்க வைத்ததாக பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சு இணையதளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. பலரும் இதன் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில் சாவர்கர் பற்றிய தனது கருத்துக்கு இயக்குனர் சுதா கொங்கராவ் வருத்தம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் தவறுக்கு வருந்துவதாகவும், தனது பள்ளி பருவத்தில் தன்னுடைய ஆசிரியர் தனக்கு கூறியதைத்தான் அந்த நேர்காணலில் கூறியதாகவும், அதன் உண்மைத்தன்மையை சோதிக்காமல் கூறியது தனது தவறுதான் என்று கூறியுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்று நேராது என உறுதியளித்த அவர், ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் தனக்கு இல்லை எனவும் சுட்டிக்காட்டிய அனைவருக்கும் நன்றி என கூறி பதிவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.